காட்டுங்க. ஏன் பாத்துடி? வா வர்ஷினி, பாத்து. அண்ணா உங்களுக்கு காசு அனுப்பிட்டேன். சரிங்க. அத்தை போன் பண்ணி சீக்கிரம் வர சொன்னீங்க. அறிவு கட்ட கழுத. என்ன பண்ணி வச்சிருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? ஏன் இப்படி பண்ண? அடிக்காதீங்க அத்தை. உனக்கு செல்ல கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. ஏன் என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஏய் வாய் மூடு. சித்தி, உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பேன்டி? உனக்கு எப்படி எல்லாம் ஆளாக்குன? நீ எப்படி வாழணும்னு ஆசைப்பட்ட? ஆனா நீ இப்படி மொத்த குடும்ப மானத்தையே காத்துல பறக்க விட்டுட்டு வந்திருக்கிற. 4 பேர் கேவலமா பேசுற மாதிரி நடந்துக்கிட்டல. என்னடி இதெல்லாம்? என்ன காரியம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்க? உன்னை நான் இவ்வளவு நல்லா கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு உன் அம்மாவுக்கு நீ செஞ்சு கொடுத்த கைமாறு இதுதானா? இதுக்கு மேல உண்மையை மறைக்க வேண்டாம்டா. வர்ஷினி வயித்துல என் குழந்தைதான் வளருதுன்னு நான் சொல்லிடுறேன். ராகவ், அவசரப்படாத. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இசை என்ன சொல்றான்னு பாப்போம். அவ ஏதாவது பிளான் பண்ணுவா. கொஞ்சம் பொறுமையா இரு. சொன்னா கேளு. சொல்லுடி, என்ன இது? என்ன இது? சொல்லு. ஏன் பேசாம நிக்கிற? சித்தி அடிக்காதீங்க சித்தி, வேண்டாம். நீ பேசாம வாயை மூடிட்டு. நான் எத்தனை தடவை கேட்டேன். 2 பேரும் சேர்ந்து என் தலையில இப்படி இடி இறக்கி வச்சிட்டீங்களேடி. இல்ல சித்தி. உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி வயித்துல வாங்கிட்டு வந்து நிக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? சித்தி இல்ல சித்தி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. ஓ, இதெல்லாம் உங்க வேலை தானா? சொல்லு. ஐயோ, இங்க வா நீ. சித்தி, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்பதான் விஷயமே எனக்கு புரியுது. ஆக்சுவலி நடந்த விஷயமே வேற சித்தி. என்ன? என்ன விஷயம் வேற? சித்தி, வர்ஷினி கர்ப்பமா இருக்கான்னு உங்களுக்கு யார் சொன்னது? அது தப்பான தகவல் சித்தி. ஆமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? வேற ஏதாவது சொன்னாங்களா? ஒன்னும் சொல்லல அத்தை. ஜஸ்ட் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, அவ்வளவுதான். அப்படின்னா இனி நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? என்ன ஸ்டேஜ் அது? நம்ம அவசரத்துல அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற பேரை பார்க்காம கோட்டை விட்டுட்டோம் போல இருக்கே. ஐயோ, அந்த இசை இவ்வளவு உஷாரா அந்த ரிப்போர்ட்ல தான் பேரை மாத்தி வச்சிருப்போம் நினைக்கவே இல்ல. இப்ப நம்ம என்ன சொன்னாலும் இந்த வீட்ல இருக்கிற ஒருத்தர் கூட நம்ப மாட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? அக்கா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நிஜமாவே இப்ப வர்ஷினி தான் கர்ப்பமா இருக்கா. ஆனா இந்த இசை வர்ஷினியை காப்பாத்துறதுக்காக எல்லாரும் முன்னாடியும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ, பொய்யோ உண்மையோ இப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அக்கா, இசை சொன்ன இந்த பொய்ய வச்சே அவங்க 2 பேரோட கதையும் நான் எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. வர்ஷினி ஒன்னும் கர்ப்பமா இல்ல. நான் தான் கர்ப்பமா இருக்கேன். எனக்கு தனியா போறதுக்கு ஒரு மாதிரியா இருந்ததுனாலதான் வர்ஷினியை நான் துணைக்கு கூட்டிட்டு போனேன். வர்ஷினி, வர்ஷினி, என்ன வர்ஷினி? வர்ஷினி, என்ன என்ன வர்ஷினி, ஏன் அழற? அத்தையே உன் மேல கோபமா இருந்த இப்பதான் உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க.
இந்த நேரத்துல என்னால உனக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துருச்சேக்கா. இதுக்கெல்லாம் அழுவாங்க. நல்லதுக்கு நம்ம சொல்ற பொய்யெல்லாம் பொய் கணக்குலயே வராது. முதல்ல நீ எந்த கெட்ட பேரும் இல்லாம ஒரு மருமகளுக்கான கௌரவத்தோட நீ இந்த வீட்டுக்கு வரணும். அதுக்காக நான் எதுவும் பண்ண ரெடியா இருக்கேன். அக்கா, நீ எனக்காக யோசிக்கும் போது நான் மட்டும் எப்படிக்கா உனக்காக யோசிக்காம இருக்க முடியும்? எனக்காக உன்னோட லைஃபையே ரிஸ்க்ல விட்டுற முடியுமா? ஏய், இதுல என்ன ரிஸ்க் இருக்கு வர்ஷினி? நான் சொன்னது முழுக்க போய் கிடையாதுல்ல. உனக்கும் ராகவுக்கும் கல்யாணம் ஆயிருந்தா நம்ம வீட்ல எனக்கு என்ன நடக்குதோ அதுதானே உனக்கும் நடந்து